ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கீபேட் மொபைல் தான் லாவா கீபேட் மொபைலில் டிஸ்பிளே வரல, மொபைல் ஆன் ஆகுது. ஆன் பண்ணி பார்த்தாச்சு, ஆன் ஆகலை. அதை நம்ம டிஸ்பிளே எப்படி மாற்ற போகிறோன்றது தான் இந்த வீடியோவில். இது என்னென்னா சால்ட்ரிங் டைப். அந்த சால்ட்ரிங் டைப்பை நம்ம எப்படி பண்ண போகிறோன்றது தான் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சிம் கார்டு, மெமரி கார்டுலாம் இருக்குது, அதை அப்படியே கழட்டிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா கழட்டிட்டு ஓப்பன் பண்ணால் தான் அதை கழட்டவே முடியும். 4 ஸ்க்ரூ இருக்கும், 4 ஸ்க்ரூவுமே கழட்டிடுங்க. ரொம்ப மொபைல் டஸ்ட்டாக தான் இருக்குது. பேனலில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு நம்ம கஸ்டமரு. நோக்கியா பேட்ரி போட்டு, இத்தனைக்கும் நோக்கியா பழைய பேட்ரி. அது கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் சார்ஜ் நிற்கிதுன்னு சொல்லியிருந்தார். இது எப்படின்னா ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா கேட்டிருந்தார். சரி, ஓகே, நம்மளும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்றதுக்கோசம் மொபைல் வாங்கி நம்ம கழட்டிகிட்ருக்கோம். இப்போது 4 ஸ்க்ரூவுமே கழட்டிடலாம். உள்ளே என்ன ப்ராப்ளம், அந்த டிஸ்பிளேவே ரெடி பண்ண முடியுமா அப்படின்றதும் பார்க்கலாம். இல்லை தண்ணி கிண்ணி பட்டிருக்கான்றது தான் பார்த்துடலாம். 4 ஸ்க்ரூவையும் கழட்டிடுங்க. இப்போ சைடில் நீங்கள் பேனலை ஓப்பன் பண்ணிடலாம். நெயிலே கூட ஓப்பன் பண்ணலாம். இல்லை முடிஞ்சால் உங்களுக்கு வேறு எதனா நைஃப் தேவைப்பட்டால் கூட எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிடலாம். பயங்கரமான டஸ்ட்டு ஃபுல்லாகவே. எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். காட்டுறேன், டஸ்ட்டு பாருங்கள். இந்த டஸ்ட்டுனால கூட டிஸ்பிளே வராத இருக்கலாம் மோஸ்ட்லி. சரி, நம்ம பார்ப்போம் இது டிஸ்பிளேவே நல்லா இருக்கா இல்லை வேறு டிஸ்பிளே தான் மாற்றணுமான்றதையும். பொறுமையாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறன்றதும் புரியாது. எவ்வளோ டஸ்ட் இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். ஜூம் பண்ணி கூட பாருங்கள், க்ளீனாக தெரியும். அது ப்ரஷ் எடுத்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த டஸ்ட்டு எல்லாம் வெளியே வந்துடும். மோஸ்ட்லி ஐபி அடிச்சுட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அங்கங்கே ஒட்டிக்கும். ஃபஸ்ட்டு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. லைட்டாக ப்ளோயர்லேயும் க்ளீன் பண்ணிக்கலாம், ஏர் வச்சு. இங்கே இந்த இதில் இருக்க எல்லாமே வந்துடும். ப்ளோயரில் ஃபுல்லாக வச்சு கூட க்ளீன் பண்ணிடலாம். வீடியோ ரொம்ப மெதுவாக தான் போகும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா தான் புரியும். க்ளீன் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு பார்க்கலாம் ஆன் ஆகுதான்றதையும். டிஸ்பிளே இருக்கிற இடத்துலையும் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணியாச்சு, ஆன் ஆகலை. இப்போ டிஸ்பிளேவை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம பழைய டிஸ்பிளேவை எப்படி ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள். சால்ட்ரிங் அயன்லேயே ரிமூவ் பண்ணலாம், இல்லை ப்ளோயர்லேயே கூட ஹீட் பண்ணி எடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சால்ட்ரிங் அயன், பெரிய சால்ட்ரிங் அயன் வச்சு கூட நீங்கள் எடுத்துடலாம் மோஸ்ட்லி. சால்ட்ரிங் அயன் நல்லாவே சூடாகிடுச்சு. நம்ம பிரித்து எடுத்துடலாம். இப்போது எல்லா இடத்துலையும் அந்த சூடு ஸ்ப்ரெட் ஆனால் தான் உங்களுக்கு டிஸ்பிளே வெளியே வரும். இப்போ நல்லாவே சூடாகிடுச்சு தெரியுது. எடுத்தாச்சு டிஸ்பிளேவையும். அப்போ நம்ம க்ளீன் லெட் வச்சு இது வச்சுக்கலாம். பேஸ்ட்டை வச்சு நம்ம புது டிஸ்பிளேவை உட்கார வச்சிடலாம். இப்போது முடிஞ்ச அளவுக்கு புது பேஸ்ட்டாக வைங்க. பழைய பேஸ்ட் வச்சிங்கன்னா கொஞ்சம் கருப்பாகும் சால்ட்ரிங்கு. புது பேஸ்ட்டே வைங்க. லெட்டை எடுத்துக்கலாம். இப்போது லெட்டை எடுத்துகிட்டு
புது டிஸ்பிளேவை ஃபஸ்ட்டு இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு லெக்கை சால்ட்ரிங் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு லெக்கை சால்ட்ரிங் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, எங்கேருந்து பார்க்குறீங்கன்றதான் சொல்லுங்கள். முடிஞ்சால் எதனா உங்களுக்கு மொபைல் டவுட்டாக இருக்குன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ மொபைல் வந்ததுன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஃபஸ்ட் லெக்கை இப்போ உட்கார வச்சிடலாம். உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் உட்கார்ந்த பிறகு ஃபுல் லெக்கையுமே நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். சால்ட்ரிங் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தெளிவாகவே பண்ணுங்கள். ஏன்னா பக்கத்தில் எந்த லெக்கும் ஒட்டிக்கக்கூடாது. சால்ட்ரிங்கில் ஒட்டிடுச்சுன்னா வராது. இவ்வளோ கிளியராக வரணும். கிளியராக வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு டிஸ்பிளேவே ஆன் ஆகும். இப்போ நம்ம பேட்ரி போட்டு டிஸ்பிளேவை ஆன் பண்ணி பார்த்துடலாம். டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. டிஸ்பிளே சூப்பராகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறாரு. நான் அவருக்கு என்னென்னா 4 நாள் சார்ஜ் நிற்கிதுன்ற ஆசை. இந்த மொபைல் எப்படின்னா ரெடி பண்ணணும். மேலே இருக்க கவரை பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு நம்ம பேனலில் மாட்டிடலாம். இப்போது எப்படி ஃபிட் பண்ணுறது வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பொறுமையாக பாருங்கள். 4 ஸ்க்ரூ இருக்குது. 4 ஸ்க்ரூவுமே போட்டுருங்க, மறக்காத. ஆக்சுவலி பழைய டிஸ்பிளேயில் தண்ணி பட்டிருக்கு, அதனால தான் அது ஆனே ஆகலை. அதனால் நம்ம புது டிஸ்பிளேவை இப்போ மாற்றியாச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருக்குன்னாலும் கேளுங்க. இன்னொரு வாட்டி கூட ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் ஆயிடுச்சு, நல்லாவே இருக்குது டிஸ்பிளே. மொபைல் கலரும் சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கலரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.